சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி சுபஸ்ரீ விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை 34:38க்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் ஒரு மாத டிஃப்ரென்ஸே இருக்கிறதுனால திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கமாங்கிற பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும். அதனால் அந்த காரணம் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்வதில்லை, பின்னோக்கி செல்கின்றன. ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை அனுபவத்தில் உணரலாம். ராகு கேது மட்டுமல்ல, சனி போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள், பழக வேண்டிய ஆட்கள், ஆராதிக்க வேண்டிய ஆட்கள் என நல்லவர்களை அடையாளம் காட்டிவிட்டு செல்லும். அதனால் ராகுக்கு இது கஷ்டம் கொடுக்கறதே என்று கவலைப்படாதீர்கள். அது போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தந்துவிட்டு போகும். அது பின்னால் வரக்கூடிய அடுத்த 18 வருஷத்திற்கு அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஆகவே ராகு இது பயிற்சியால் 12 ராசிகளுக்கு எந்த விதமான சுப பலன்கள், அசுப பலன்கள் நடக்கப் போகின்றது என்பதை ஒவ்வொரு ராசிக்காக தனித்தனி பதிவாக பார்க்க போகிறோம். சுபத்தன்மை இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள், அசுபத்தன்மை இருந்தால் கவலை கொள்ளாதீர்கள். பரிகாரம் செய்து அதை பக்குவமாக சமாளித்துக் கொள்ளலாம். கடகராசி என்பதை இதுவரை உங்களுடைய 9வது இடத்தில் இருந்த ராகு பகவான் இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு மே 18/2025 அன்றைக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதே நேரம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய கன்னியிலிருந்து 2ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார். பொதுவாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பிரச்சனைகளை தரக்கூடியவர். இந்த காலம் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய விஷயம். அதேபோல் 2இல் இருக்கும் கேது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தவற வைப்பார். பேச்சுக்களில் தடுமாற்றம் இருக்கும், பேச்சுக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும், பணப்புழக்க வழக்கத்தில் தடைகள், தாமதங்கள் ஏற்படும், குடும்பத்தில் சில சச்சரவுகள் இருக்கும். இது சிறிய குறுகிய பலனாக இருந்தாலும் விரிவான பலன்களை நாம் எண்ணி பார்க்கலாம். எட்டில் வரக்கூடிய ராகுனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, சாஸ்திரங்கள்லாம் நல்ல ஞானம் ஏற்படும். உங்கள் முயற்சிகள்லாம் நல்ல ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு இருக்கும். துறை போல வாழ்வீங்க, அதுவும் ஒரு தவம் தானே. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இங்கே காணப்படுகிறது. அதே நேரத்தில் என்ன தான் சாஸ்திரங்களில் ஞானம் முன்னானாலும், வித்தைகள் கற்று உங்கள் முயற்சிகளை வெற்றி பெற்றாலும் கூட மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு சஞ்சலம் இருக்கும். வெற்றிகள் வரும், ஆனாலும் மன திருப்தி இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். நீங்கள் சொன்ன வாக்கு அப்படியே பலிக்கும், ஆனால் அவங்க உங்கள்கிட்ட திருப்பி சொல்ல மாட்டாங்க. அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இல்லை. பணப்புழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதனால் வீண் விதண்டவாதங்கள்லாம் செஞ்சு ஆட்களை சமாளிக்க பார்ப்பீங்க. வாக்குறுதியை காப்பாற்ற முடியலன்னா என்ன பண்ண முடியும்? விதண்டவாதம் தான் பண்ணணும். அதெல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிப்பீங்க. 28 வயசு இருக்கக்கூடிய கடகராசிகள்னா இந்த நேரம் உங்களுக்கு கடுமையான கண்டனமாக இருக்கும். அதுவும் கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய
ரோகத்தையும் தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கவனமாக இருக்கவும். அது கடந்தவர்களாக இருந்தாலும் உங்களுடைய இல்லற சுகத்தில் ஒரு திருப்தியின்மை அல்லது ஒரு புரிதலின்மை தெரிகிறது. அதை அனுசரித்து போங்க. அதை பேசி பெருசாக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தொற்று நோய்கள், கைகால் பிடிப்பு அதெல்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அலைச்சல் பிரயாணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அது தவிர்க்க முடியாதது. புரியுதுங்களா? அதில் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கலந்து இருக்கிறது. 8நாலே பயப்பட வேண்டாம். 8 இருக்கிறதுனால சாஸ்திர ஞானம், வாக்குப்பளிதம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதே நேரத்தில் மனசஞ்சலம், வாக்குப்பளிதம் இருக்கிறதுனால விதண்டவாதம் பண்ணுறது, அது மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸை கூட்டிக்கோங்க, மைனஸை குறைச்சிக்கோங்க. இந்த பேச்சு அப்படி கடந்து போயிடலாம். மே 18, 2025 முதல் நவம்பர் 23, 2025 வரை குருசாரத்தில் புரட்டாதி நட்சத்திர காலில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். எதிலேயே துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை காண்பீர்கள். குடும்பத்தினரெலாம் உங்கள் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. கவர்மெண்ட் வேலைக்காக இது வரைக்கும் விண்ணப்பித்தவர்களுக்கெல்லாம் அது கைகூடக்கூடிய காலம். சொத்துக்கள் வாங்குவது இருப்பதெல்லாம் மும்முரம் காட்டுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நடக்கும் தொழிலில் யாரிடமாவது ஒப்படைத்துட்டு புதிய தொழில் தொடங்கலாமான்னு ஒரு யோசனை வரும். அவசரப்படாதீங்க. இந்த 1.5 வருஷம் கழிச்சுட்டு அதுக்கு ஆலோசிச்சுக்கலாம். இப்போ செஞ்சால் அது கடைசியில் உள்ளதும் போயிடுங்கிற மாதிரி நிலைமை வரும். அதனால் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். துரிதமாக செயல்படுறது நல்லா இருக்குன்னா கூட முடிவுகளில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவம்பர் 23, 2025 முதல் ஆகஸ்ட் 2, 2026 வரை சுயசாரமாக சதய நட்சத்திர காலில் ராகு சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்படணும். வரவுக்கு மீறிய செலவெல்லாம் வரும். அரசு வழி தொல்லைகள் ஏற்படலாம். அதனால் அரசு வழி தொல்லைகள் ஏற்படலாம். அரசு காரியங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். டேக்ஸ் கட்டுறது, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, இல்லாட்டி கவர்மெண்ட் ரூல்ஸை மீறாமல் இருக்கிறது, அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக கொடுக்குறது, இது மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி அனாவசியமாக பெனால்ட்டி, இல்லாட்டி நோட்டீஸு, டிமாண்ட் நோட்டீஸு, இது மாதிரி வந்து பிரச்சனை உண்டாகும். உங்களை சுற்றிச்சூழ உங்களுக்கு விரோதிகள் தான் இருப்பாங்க. அதனால் எப்போதும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். தூங்குனீங்கன்னா அடிச்சு போட்டுருவாங்க. அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. எவன்றையும் நம்பாதீங்க. நீங்கள் செய்கிற செயலை நீங்களே செய்யுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். ஏன்னா இந்த டென்ஷனில் உங்களுக்கு மனசோர்வு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் டென்ஷனை குறைச்சிங்கனாலே மற்ற எல்லாம் கரெக்டாகிடும். எரியிற கொல்லியை எடுத்த உலாடங்கிற மாதிரி டென்ஷனை குறைச்சிங்கனாலே ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமையில் குறைபாடு இருப்பதனால அவர்களெல்லாம் அனுசரித்து போங்க. சரியாக இருக்கும். செயல்பாடுகளை நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக இருக்கும். அதனால் நடக்க முடிஞ்சதை சொல்லுங்கள், சொல்ல முடிஞ்சதை நடத்தி காட்டுங்க. அதுதான் உங்களுக்கு இதுக்கு பரிகாரம். ஆகஸ்ட் 2, 2026 டிசம்பர் 5, 2026 வரைக்கும் செவ்வாய் சாரமான அவிட்டம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த டயத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் கூடி வரும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான பஞ்சாயத்துக்கள்லாம் சாதாக முடியும். அதாவது பங்காளிகள்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் வந்துடுவாங்க. கேஸ் இருந்தால் கேஸு ஒரு நல்ல முடிவு வந்துடும். செட்டில்மெண்ட்லாம் உடனே கிடச்சிடும். புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம் உண்டு. பூர்வீக சொத்து விற்றுட்டு அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல சொத்துக்களை வாங்கி உங்களுக்கு குழந்தைகளுக்காக பத்திரப்படுத்திக்குவீங்க. எல்லாமே திட்டமிட்டு செயல்படுறதுனால வெற்றிகள் தானாக வந்து சேரும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதனால் ஒரு 3ஆம் வருமானம் கூட உங்களுக்கு வரும். அதாவது 25, 24 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பிள்ளைகள் வேலை பார்த்து அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நினச்சதெல்லாம் நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்களெல்லாம் அடுக்கடுக்காக போட்டு வெற்றி காண்பீர்கள். பார்த்தீங்களா? ராகு உங்களுக்கு சாஸ்திர ஞானத்தை தருவார். எதிரிகளை வெல்லும் சக்தியை கொடுப்பார். வாக்கெல்லாம் பலிதம் உண்டாகும். அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் 2 இருக்கிற கேது உங்களுக்கு அதை அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்க போகிறார். பேசும்போது கொஞ்சம் தந்திரமாக பேசக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. உங்களுடைய முன்கோபம் இருக்கும். அதனால் வாக்குப்பளிதம் இருந்தாலும் உங்களுடைய நல்ல பேர் கிடைப்பது கஷ்டமாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய இந்த முன்கோபத்தினாலையும் ஒரு வெளியில் பேசுகிற மாதிரி ஒரு
மனப்பான்மையோட பேசுகிறதுனால குடும்பத்தில் இருக்கிற யாரும் உங்களை அட்மையர் பண்ண மாட்டாங்க, அதாவது அனுசரித்து போக மாட்டாங்க. பண கஷ்டம், பொருளாதார மதிப்பெல்லாம் குறையும். கையில் பழக்க வழக்கங்கள்லாம், அதாவது பணப்பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. படித்துட்ருக்க மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் தடை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பிள்ளைகளை பற்றிய கவலை உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணும். ஏற்கனவே இருந்த நோய்கள்லாம் கொஞ்சம் தீவிரமாகி கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொருள் நஷ்டமடையும். மனைவி உங்கள் மேலே உங்களோட செயல்பாடுகளில் திருப்தி இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஸோ கேதுவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. இல்லை ராகுவோடது அட்ஜஸ்ட் பண்ணுது, அதனால் ஒரு பேலன்ஸில் போயிட்டுருக்கும். எப்போதுமே ஆண்டவன் அப்படி தான் படைப்பான். ஒரு கிரகம் நல்லதை கொடுக்கணும், ஒரு கிரகம் கெட்டதை கொடுத்து அப்படி பேலன்ஸாக போயிடுவான். ஏன்னா கெட்டதே இருந்தாலும் பிரச்சனை தான், நல்லதாக அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான். ஒன்றுக்கு அனுசரிச்சாகும்போது பேலன்ஸிங்காக போகும். அதனால் பார்த்துக்கோங்க. அதனால் நல்லதை கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கோங்க, கெட்டதை கொஞ்சம் பார்த்து அது மாதிரி பண்ணிக்கோங்க. மே 18ஆம் தேதி இருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சாரம், அதாவது உத்திர நட்சத்திரத்தில் கேது சஞ்சரிக்கும் போது கொடுக்கல் வாங்கலில் சிறப்பங்கள் உண்டாகும். வருமானம் உயர புதிய யுகத்தில் கையாளுவீங்க, அதனால் ஒரு பலன் இருக்காது. குடும்ப சுகமாக கூடினாலும் அதை சமாளிக்க ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மங்கள ஓசை கேட்கும். ஆனால் அதற்கான செலவுகள் உங்களை கழுத்து நெருக்கும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். மின்சார பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது கைகூடும். பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவியும் கிடைக்கும். ஜூலை 20லிருந்து மார்ச் 29, 2026 வரைக்கும் சுக்கிரசாரம், அதாவது பூர்ண நட்சத்திர காலத்தில் கேது சஞ்சரிக்கும் போது பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பயமுறுத்திட்டு இருந்த நோய்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். மருத்துவத்தால் எல்லாம் சரியாகிடும். அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கிறதுனால சிநேகிதர்கள் உங்கள் பணிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உதிரிகளாக கிடந்த உறவுகள்லாம் உங்களை தேடி வந்துடுவாங்க. உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றத்துக்கு இடையூறாக இருந்தவர்கள், அதிகாரிகள்லாம் விலகி போயிடுவாங்க. மருத்துவ செலவுகள் குறையும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அல்லது தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் என்கொயரிக்கு பின்னால் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். புனித பயணங்கள் ஏற்படுவதில் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. மார்ச் 29, 2026 முதல் டிசம்பர் 5, 2026 வரை சுயசரமாகிய கேது நட்சத்திரத்தில், அதாவது மக நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் போது சொத்து பிரச்சனைகளால் சொந்தங்கள் விலகி போகலாம். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். வாங்கிய சொத்துக்களாலையும் பிரச்சனை, விற்ற சொத்துக்களாலையும் பிரச்சனைன்னு எதை தொட்டாலும் பிரச்சனைகளாக இருக்கும். வருமான தடையாக வழிபாடு உங்களுக்கு தேவை. அதாவது இந்த காலகட்டத்தில் நல்லது கெட்டது கலந்துருக்கு பார்த்தீங்களா, ராகுவும் கேது சேர்ந்து வரும்போது. அதனால் கெட்டது குறையணும் அப்படின்னா இறை வழிபாடு, இறைவனுடைய சரணாகதி அடைவதை தவிர வேறு வழியே இல்லை. ராகுவின் அசுபங்களை குறைப்பதற்கு கருப்பு நாய்களுக்கு உணவிடுங்கள். கால் சைஸுக்கு ஒரு சைஸ் கம்மியாக செருப்பு போட்டு பாருங்கள், வித்தியாசம் தெரியலாம். நீங்கள் ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி துர்க்கை அம்மனுக்கு போய் 2 நெய் விளக்கு போட்டு வழிபட்டு வாருங்க. பின்ன சூரிய நமஸ்காரம், பிரம்ம முகூர்த்தத்தில் கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து வணங்குவது, அதெல்லாம் உங்களுக்கு கேதுவோட பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். அதுபோக பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க. முடிந்த போதெல்லாம் அவரை சந்தித்து வந்தால், ராகு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, கேது தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. அதனால் கேதுவை தவிர்ப்பதற்கு பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க. பிள்ளையார் போக முடியலையா, பிள்ளையார் படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. காலையில், மத்தியானம், சாயங்காலம் முடிஞ்ச நேரமெல்லாம் பிள்ளையாரை பற்றி விநாயகர் கவசம், காரிய சித்தி மாலை, விநாயகர் காயத்ரி, என்னுடைய அவரோட ஸ்தோத்திரங்கள் எத்தனையோ இருக்குது. முடிஞ்சதை சொல்லி வழிபட்டுட்டு வாங்க. ஆத்மார்த்தமாக வழிபடுங்க. நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லி பெறுவாங்கன்னெலாம் இல்லை. உங்களால் என்ன சொல்ல முடியுமோ அது டெய்லி எப்படி சொல்ல முடியுமோ. ஒரு நாள் ரொம்ப படிக்கிறது, ஒரு நாள் கண்டுக்காமல் விட்டு லீவ் விட்டுட்டு டியூஷனில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரிலாம் படிக்கக்கூடாது. பாராயணம்னா டெய்லி படிக்கணும், ஆத்மார்த்தமாக செய்யணும். வழிபாடுன்னா அப்படி தான். சுத்தபத்தமாக இருந்து ஒரு 2 பூவாத வாங்கி பிள்ளையாருக்கு சாத்திட்டு பாராயணம் செய்யுங்க.
எல்லாம் சிறப்பாக அமையும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.